Taste the Daily. சென்னை எழும்பூரில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிந்து வந்த கருப்பு நிற துப்பட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாணவிகளிடம் அவர்கள் வைத்திருந்த கருப்பு நிற பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதில் மாணவிகளின் கருப்பு நிற துப்பட்டாவையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு அனுமதிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதற்கெடுத்தாலும் கருப்பு துணி, கருப்பு சட்டை, கருப்பு கொடி என ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் முதல்வரான பின் அவரது நிகழ்ச்சியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அராஜகத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் பாணியில் யார் அந்த சார் என்று எங்கே கேள்வி எழுப்பி விடுவார்களோ என்ற அச்சத்தில் கருப்பு உடைகளை கண்டு திராவிட மாடல் அரசுக்கு பயம் வந்துவிட்டதா என்றும் மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பெரிய முக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சலி என்பவரின் 1.5 வயது குழந்தை காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தது. இதனையடுத்து உறவினர்கள் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஒரே மருத்துவர் தான் மருத்துவமனையில் ஒட்டுமொத்த நோயாளிகளையும் பார்க்க வேண்டியுள்ளதாக மருத்துவர் தெரிவிக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சி நிர்வாகத்தால் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே முடங்கி போயுள்ளதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஓர் ஆசிரியர் பள்ளி போல ஓர் மருத்துவர் மருத்துவமனைகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளதால் மக்களின் உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பள்ளியில் ஆசிரியர் இல்லை, மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை, ஆள்பவர்களுக்கு ஆளும் திறனே இல்லை என மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதாவது 24 மணி நேரம் இந்த வார்டு வந்து தனியாக டாக்டர் போட்டிருந்தா கூட உட்காந்துப்பாங்க. ஓல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கலாம், புரியுதா? ஓல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து பார்ப்பாங்க. அங்கே சிக்கேஸ்னா பார்த்துட்டு இருப்பாங்க.